ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அளபடை அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அளபடை அப்படின்னா தன்னுடைய மாத்திரை அளவில் நீண்டு ஒலிக்கக்கூடியது தான் அளபடை. அதாவது எடுத்துக்காட்டாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உப்பு உப்பு, கீரை கீரை அப்படின்னு விற்கிறாங்கள பார்த்தீங்களா? அப்போது அதை எப்படி விற்கிறாங்க, கீரை கீரை, உப்பு உப்பு அப்படிங்கிற மாதிரி நீண்டு ஒலித்து அதை விற்கிறாங்க. அப்போது இதில் என்ன வருது, அளபடை வருது. நீண்டு ஒலிக்கக்கூடியது தான் அளபடை. தன்னுடைய ஓசையில் நீண்டு ஒலிக்கக்கூடியது தான் அளபடை. அதில் அளபடையில் 2 வகை இருக்குது, உயிரளபடை, ஒற்றளபடை. அப்போது நம்ம உயிரளபடைனா என்னென்னு பார்க்க போகிறோம். உயிரளபடை அப்படிங்கிறது 3 வகை இருக்குது. ஒன்று செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை. அடுத்தது இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இப்போது செய்யுளிசை அளபடை அப்படின்னா இலக்கண முறைப்படி என்ன அப்படின்னா, தன்னுடைய ஓசை குறையும் போது, அதாவது ஒரு மாத்திரையில் ஒரு ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய இன்னொரு ஓசை எடுக்கக்கூடியது தான் செய்யுளிசை அளபடை. அந்த ஓசையை நிறைவு செய்ய அளபெடுப்பது தான் செய்யுளிசை அளபடை. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைங்கிறது ஓசை குறையாது, ஆனால் அதை மெருகேற்றுறதுக்காக இனிமையாக, அதாவது இப்போ ஒரு பாட்டை பாடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டு நல்லாயிருக்கும், ஆனால் மியூசிக் இல்லைன்னா அந்த பாட்டு நல்லா கேட்குற அளவுக்கு இருக்காது. அப்போது நம்ம கேட்குறக்காக மியூசிக்கையும் சேர்த்து போடுறதுனால அந்த பாட்டு நல்லாயிருக்கும். அதுபோல் தான் இங்கே ஓசை குறையாது, ஆனால் அது இனிமையாக இருக்கிறக்காக அளபெடுப்பது தான் இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னா, இப்போது ஒரு பெயர் சொல் இருக்குது அப்படின்னா அது வினைச்சொல்லாக முடிகிறது தான் சொல்லிசை அளபடை. இது இலக்கண முறைப்படி. ஆனால் நம்ம எப்படி ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது செய்யுளிசை அளபடை அப்படின்னா படா அர், உலா அது. இன்னிசை அளபடைனா கெடுப்பதுவும், சொல்லிசை அளபடைனா தளியி, கலைய. அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, செய்யுளிசை அளபடை அப்படின்னா படா அர், உலா அது. அப்போது படா ஆ, உலா ஆ. அப்போ ஆ மறைஞ்சு வருதா, அப்போது ஆ இங்கே மறைஞ்சு வர்றதுனால இது செய்யுளிசை அளபடை. படா அர், உலா அது அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னிசை அளபடை. கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு உம்முன்னு வந்தது அப்படின்னா அது இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னா தளியி, கலைய. அப்போது இங்கே ஈ வந்தது அப்படின்னாவே அது சொல்லிசை அளபடை. சொல்லி, அப்போ இதிலே பார்த்திங்க ஈ வருது. இப்போது சொல்லிசை அளபடைனா ஈ வந்தாலே அது